தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட வாழக்கூடிய தன்மை உடைய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் நீங்க தான். பல இடையூறுகளை அடைஞ்சவங்க தனுசு ராசிக்காரங்க. இன்னல் துன்பத்தையும் வம்பு தும்பு வழக்குகளையும் தேவையில்லாத சட்ட சிக்கல்களையும் அனுபவிச்சு இன்னைக்கு தான் பெருமூச்சா இருப்பீங்க. அப்படியாம்பட்ட ஒரு நேரமும் தனுசு ராசி. ஒரு மனுஷன் இமாலய சாதனை அடைஞ்சு காசு பணம் நிறையா வந்து செலவுகளை நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசை வரும். அதுலேயும் நீங்கள் ஏமாறுவீங்க. தனுசு ராசியும் சிம்ம ராசியும் மேச ராசியும் ஒரே நேர்கோட்டாக தான் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறப்பிலே ஒரு பாம்புடைய தன்மையில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்புக்குத்தான் அடிமையாக இருப்பீங்க, அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க. தனுசு ராசிக்காரங்கள் இந்த 5 வருஷத்தில் ஒரு சட்ட சிக்கலையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு. அது கணவன் மனைவிக்குள்ள பிரிவாகவும் இருக்கலாம், இல்லை கணவனுடைய சொத்து பிரச்சனையாகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சொத்து பத்தா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிறையவே இருக்கும். ஆனால் ஜாதகத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறனால ஆசைகளை தூண்டக்கூடிய தருணங்கள் உண்டு. கணவன் மனைவி இருப்பீங்க, கணவன் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேல ஒரு ஆசைகள் தூண்டக்கூடிய நேரம் உண்டு. விதி உங்க சாம்ராஜ்யத்தையே சரிச்சு விட்டுரும். பெண் மோகம் உங்க சாம்ராஜ்யத்தையே சரிச்சு விட்டுரும். ராசிக்காரங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சிக்கோ ஆவாது. இந்த ஒரு 3 மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதம், அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது, என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த 12 ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாசத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. சின்ன வழிமுறை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் போது இந்த மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள், உக்ரமான அம்மனுக்கு உகந்த நாள், உங்கங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள், பிடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் தெருவெங்கும் தோரணங்கள், மாத்தோரணம், வேப்பலை தோரணம் கூத்து குலுங்கும் 4 வாரமே. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் அந்த ஆடி மாதம் 30 நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது. நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாதம்தான். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பலத்தட்டு, மஞ்சக்கிழங்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் ஒரு 50 ரூபாய்க்கு மஞ்சக்கிழங்கு, குங்குமம், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், ஒரு 50 ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு, ஒரு புடவை, வசதி இருந்தால் ஒரு நகை செட்டு, இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம். குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டன்னா குழந்தை பாக்கியம். திருமணம் கால தாமதமாக கைகூடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம். படிச்சுட்டு வேலை இல்லை, இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொந்தரவில் இருக்கிறாங்க. இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்கறது இந்த ஆடி மாதம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட வாழக்கூடிய தன்மை உடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் நீங்கள் தான். உங்களுக்கு தான் இந்த ஆடி மாதம் யோகமே.
ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணின் ஜாதக தன்மை உடையவங்க தான் நீங்கள். பெண்ணா பிறந்திருந்தாலும் ஆணின் தன்மை இருக்கும். படித்த ஜாதகம், பண்புள்ள ஜாதகம், நிறைய டாக்டர்ஸு, நிறைய நர்ஸு, நிறைய அட்வொகேட்ஸு, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏசி காத்துக்கு இருக்க வேண்டியவங்க, பல ஜுவல்லரிஸு, ஷோரூம்ஸு, இப்படி 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு அற்புதமானவங்கள்லாம் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களதுலேயும் காவல்துறை இருக்குது, கலைத்துறை இருக்குது, பிரகாசிக்கக்கூடிய தருணமான ஒரு நேரம்லாம் உண்டு. ஆனால் நீங்கள் பட்ட துன்பத்தையும் இந்த 5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் சொல்ல முடியாது. பல இடையூறுகளை அடைஞ்சவங்க தனுசு ராசிக்காரங்க. இன்னல் துன்பத்தையும் வம்பு தும்பு வழக்குகளையும் தேவையில்லாத சட்ட சிக்கல்களையும் அனுபவித்து இன்னைக்கு தான் பெருமூச்சா இருப்பீங்க. அப்படியாம்பட்ட ஒரு நேரமும் தனுசு ராசிக்கு. தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வயசில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு 25-30 வயசு 35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. 35 வயசுக்கு மேலே இமாலய சாதனை அடையலாம். ஒரு மனுஷன் இமாலய சாதனை அடைஞ்சு காசு பணம் நிறையா செலவுகளை நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசை வரும். அதுலேயும் நீங்கள் ஏமாறுவீங்க. ஆனால் தனுசு ராசியில் உள்ள பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஆண் ஜாதகம், இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடையது, பலம் வாய்ந்த ஒரு தன்மை உடையவங்க தனுசு ராசியில் உள்ள பெண்கள். தனுசு ராசியும் சிம்ம ராசியும் மேச ராசியும் ஒரே நேர்கோட்டாக தான் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறப்பிலே ஒரு பாம்புடைய தன்மையில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்புக்குத்தான் அடிமையாக இருப்பீங்க, அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க. தனுசு ராசியில் உள்ள பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் முறை காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மோதலில் இருந்தீங்கன்னா நீங்கள் கோழி முட்டையை அடிவீங்க. சீக்கிரத்திலே குழந்தைய பெற்றுருவீங்க. சீக்கிரத்தில் குழந்தை பெற்றுட்டா உங்கள் வாழ்க்கையானது அந்த பிள்ளையை வளர்த்து வாலிபமாக்கி அதை படிக்க வச்சு அதை ஸ்கூல் சேர்த்து காலேஜ் முடித்து இதிலேயே உங்கள் வாழ்க்கை போயிடும். தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கு ஏற்ற மனநிலைக்கு ஏற்ற உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ணக்கூடிய தருணம் உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு செய்ய மாட்டார். எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும். வீட்டையும் பார்க்கணும், நாட்டையும் பார்க்கணும், பிள்ளைங்களுடைய வளர்ச்சியும் பார்க்கணும், உங்களுடைய தன்மையும் பார்க்கணும். கல்லு மண்ணு சுமந்தாது உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. தனுசு ராசிக்காரங்கள் இந்த 5 வருஷத்தில் ஒரு சட்ட சிக்கலையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு. அது கணவன் மனைவிக்குள்ள பிரிவாகவும் இருக்கலாம், இல்லை கணவனுடைய சொத்து பிரச்சனையாகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சொத்து பத்தா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிறையவே இருக்குது. தனுசு ராசி செம்ம ராசிங்க. தனுசு ராசிக்கார பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான உழைப்பாளின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்கார பெண்களை பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சியம் உடையவங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அம்பாளுடைய ரூபம் கூட சொல்லலாம். ஒரு கட்ட காலத்து மேலே அவங்கள மதிங்க. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தான் யோகம். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வீட்டில் தான் குரு பகவான் பலமாக இருக்கார். கால தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தன்மை உடையவங்களுக்கு திருமண ஏற்பாடு. ஆனால் ஜாதகத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறனால ஆசைகளை தூண்டக்கூடிய தருணங்கள் உண்டு. கணவன் மனைவி இருப்பீங்க, கணவன் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசைகள் தூண்டக்கூடிய நேரம் உண்டு. விதி உங்கள் சாம்ராஜ்யத்தையே சரிச்சு விட்டுரும். பெண் மோகம் உங்கள் சாம்ராஜ்யத்தையே சரிச்சு விட்டுரும். தனுசு ராசியில் ஆண்கள் தயவு செய்து பெண் மோகங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஜாலியாக இருக்கணும், கோயிலுக்கு போகணும், அரசியலில் பிரவேசம் பண்ணணும், 4 பேரை தெரியும்னு வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பொதுவாக ஆவாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி
உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் தான் இருக்குது. அதனால் பயம் வேண்டாம். தனுசு ராசியில் உள்ள தாய்க்கு ஆவாது, கவனமாக இருக்கணும். அது தாய்க்கு கண்டன்னு சொல்லலாம், தாய்க்கு கஷ்டம்னு சொல்லலாம், தாயினால் ஒரு பிரச்சனை வரும்னு கூட சொல்லலாம். கவனமாக இருந்துக்குங்க. தனுசு ராசியில் உள்ள ராசிக்காரங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சிக்கோ ஆவாது இந்த ஒரு 3 மாதம். ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும். வரும்போது 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம். நான் ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான் வாங்குவேன். இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறத எம்பெருமான் அருளில் நான் சொல்லுவேன். என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன். சிவாய நம.